அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல 17,000 கோடி மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை பத்தின முழுமையான தகவலை நம்ம பார்க்க போறோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போவதாக சற்று முன்பு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த பாராளுமன்றத்துல தான், வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல தான் இந்த தீர்மானங்கள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தான் இந்த அப்டேட் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? சோ இந்த அப்டேட்டை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். விவசாய பயிர்க்கடன்களை கிட்டத்தட்ட 1477 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக 17,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாம வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்தும், ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போவதாகவும் சற்று முன்பு தகவல் வெளியாகி இருக்கு மக்களே. இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். எந்தெந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், எந்தெந்த விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னாக்க பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும், எந்தெந்த விவசாயிகளுக்கு மீண்டும் விவசாய பயிர்க்கடன்களை 17,000 கோடி ரூபாய் மீண்டும் வழங்கப்படும். சரி, இதுல யாரெல்லாம் பயன்பெற போறாங்க அப்படின்றத பத்தின முழுமையான வீடியோவா தான் இது இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, இம்பார்ட்டன்டான வீடியோ விவசாயிகளுக்கு. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நலத்திட்ட உதவிகள் இந்த வீடியோல அடங்கியிருக்க மக்களே. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயன்பெற முடியும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி கவர்மெண்டோட அபிஷியல் வீடியோஸ், அப்டேட்ஸ், ஸ்கீம்ஸ் அப்டேட்ஸ் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. வேளாண் பட்ஜெட் 2025 கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், ஓகேங்களா, சோ 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அதுல தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு அரசின் 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் இன்று தாக்கல் செய்தார். 9:30 மணி அளவில் தாக்கல் செய்தார். அதில் 2025-26 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதுல கூட்டுறவு வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர், வேளாண் துறையில் அடையப்பட்ட சாதனைகள் மார்ச் 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 ஆண்டில் உறுதிப்படுத்தப்படுகிறது. அதன்படி பெரும்பாலும் பருவமழையை நம்பியே தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றாலும் வேளாண்மை துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் GSVA 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவித்தார் M.R.K. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். அடுத்தது, விவசாய பயிர்க்கடன் ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக அதிகரிப்பு. சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவமும் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக
வழங்கப்படும் கடன் 2019-20 ரூபாய் 1.83 லட்சம் கோடியிலிருந்து 2023-24 ரூபாய் 3.5 லட்சம் கோடியாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்க்கடனில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. மேலும் தோட்டக்கலை பயிர்களுக்கான 2023-24 மொத்த பரப்பளவு 16.3 லட்சம் ஹெக்டேரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவது உறுதிப்படுத்தப்படுகிறது. கூட்டுறவு விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்னன்றதை யாருன்றதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025-26 ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். மீண்டும் இந்த 2025-2026 ஆண்டுல விவசாயிகளுக்கு பயிர்க்கடனுக்காக 17,000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். அடுத்ததான் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நலத்திட்ட உதவிகளை பத்தி பேசியிருக்காரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025-26 ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வாங்க பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது 2021-22 நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டில் மார்ச் 11 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு 54,800 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும் 12,24,000 நபர்களுக்கு 6,588 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2021-22 நிதியாண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தியதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2,162 கோடியே 84 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 ஆண்டில் வட்டி மானியத்திற்கென ரூபாய் 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷனோட சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் கடந்த 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடியான 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2025-26 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல அப்டேட் நம்ம கொடுத்திருக்கிறது. மீண்டும் விவசாயிகளுக்கு 17,000 கோடி விவசாய பயிர்க்கடன் வழங்க போறாங்க. அதை தொடர்ந்து 1,477 கோடி ரூபாய் இதுவரை வாங்கிய கடன்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கு விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் தேனீ வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் பாத்தீங்கன்னாக்க ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுலயுமே நீங்க பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலமற்ற மக்களுக்கு பாத்தீங்கன்னாக்க செம்மறி ஆடுகள், அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வெள்ளாடுகள் எல்லாம் தராங்க. அதற்கான லோனுமே அதற்கான கூட்டுறவுகளில் வங்கிகள்ல பாத்தீங்கன்னா கடன் வழங்குறாங்க. சோ அதையுமே நீங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க இந்த விவசாய கடன்கள்ல பயன்படுறீங்க. சோ மீண்டும் பயன்படுத்திக்கோங்க. சோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.